ஜட்டாவிலிருந்து லக்னோ வந்த விமானத்தில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். முகிலன், இந்த தீ விபத்தானது விமானத்தில் எப்படி நேரிட்டது? விவரங்கள். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முகிலன், விமானத்தில் இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள். மோனிஷா, ஜெட்டாவிலிருந்து லக்னோவுக்கு வந்த விமானத்தில் இந்த புகையானது கிளம்பியிருக்கிறது. சுமார் 250 ஹெச் பயணிகளுடன் லக்னோவில் தரையிறங்கும் போது அந்த சக்கரங்களிலிருந்து புகை வந்ததாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த சக்கரங்களிலிருந்து புகை மற்றும் பொறிகள் பறந்ததாக அங்கு இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து அது உடனடியாக அந்த தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் வர வைக்கப்பட்டு இந்த நிலைமையானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விசாரணையின் போது முதல் கட்டமாக அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த புகை மற்றும் பொறிகள் கிளம்பியதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த விமானத்தில் பயணம் செய்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தற்போது விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மோனிஷா, முகிலன், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? எதனால் இந்த தீ பற்றி இருக்கிறது? அதன் காரணமாக மோனிஷா, நான் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இந்த வீல்கள் இறங்குவதோ அல்லது அதை ஒழுங்காக சுற்றுவதோ இதெல்லாம் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்திற்கு கீழே வரும். இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் உறைவு காரணமாக இந்த புகை கிளம்பியிருக்கலாம் என்றுதான் தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. மேலும் இது விசாரணையின் போதுதான் இந்த புகை மற்றும் இந்த பொறிகள் வருவதற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும். மோனிஷா, விமானத்தில் பயணித்த பயணிகளின் நிலை தற்போது என்னவாக உள்ளது? மோனிஷா, நான் ஏற்கனவே கூறியது போல இவர்கள் ஹஜ் பயணத்தை முடித்துக் கொண்டு இவர்கள் லக்னோ திரும்பி இருக்கின்றனர். சுமார் 250 பேர். இந்த 250 பேரும், அதாவது இது வெறும் புகை மற்றும் பொறிகள் மட்டுமே கிளம்பி இருக்கிறது. இதனால் விமானத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று லக்னோ விமான நிலைய அதிகாரிகள் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.